உங்க மனசுல இயேசுவே ஆண்டவரன் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில என் பாவத்துக்காக இயேசு செத்து உயிரா எழுந்துட்டார் நம்பினாலே மறுபடியும் பிறக்கிறது. திரும்ப சொல்றேன் கேளுங்க, மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? இயேசுதான் என்னுடைய ரட்சகர் என்று மனதில் விசுவாசிக்கணும். விசுவாசித்த பிறகு என் பாவங்களுக்காக செத்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை நம்பினாலே நீங்க மறுபடியும் பிறந்ததாக அர்த்தம். Right, so you have to believe that he died and rose again. நம்பணும், அவர் மரிச்சாரு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்று நம்பினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக மாறுவீர்கள். When Jesus had sent them, he was still alive. Pardon me? When Jesus had இயேசு அந்த 72 பேரை அவர் மரிப்பதற்கு முன்பதாக அனுப்பிச்சார். அப்ப இயேசு சாகவே இல்லை, உயிரா இருக்கும்போதே ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும்போதே அனுப்பினார். Right, so they were not born again. அப்ப அவங்க மறுபடியும் பிறக்கல, ஏன்னா இயேசு தான் சாகலையே, அது அவங்க நம்பலையே. Do you agree? இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா நான் சொல்வது? The people whom Jesus sent to heal were not born again. இயேசு ஒரு 72 பேர் அனுப்பிச்சார்ல, அவங்க மறுபடியும் பிறக்கலன்னு நான் சொல்றேன். இது சரியா தப்பா? They are still confused. Shall I give them an explanation? Just give it an explanation. கவனிங்க, நம்மலாம் மறுபடியும் பிறந்தோம். மறுபடியும் பிறந்தோம்னா என்ன அர்த்தம்? இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என் பாவங்களுக்காக செத்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். ஓகேயா? அப்ப நம்மளாம் மறுபடியும் பிறந்தவங்க. அந்த 72 பேரை எடுத்துப்போம். அந்த 72 பேரை இயேசு பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு அனுப்பும் பொழுது இயேசு அப்ப சாகவே இல்லை. 3 வருஷம் 33 வயசுல தான் இயேசு சாவறாரு. அப்ப அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போதே அனுப்புறாரு. அப்ப அந்த ஜனங்களோட மனசுல இயேசு செத்தாரு உயிரா எழுந்தாரு என்ன இருக்குமா இருக்காதா? இல்ல, ஏன்னா இயேசு இன்னும் சாகவே இல்லை. அப்ப அவங்க மனம் திரும்பினவங்களா, மறுபடியும் பிறந்தவங்களா, பிறக்காதவங்களா? பிறக்காதவங்க. அவங்களே வச்சு அற்புதம் செய்தாரே. So they were not born again. அப்ப அவங்க மறுபடியும் பிறக்காதவர்கள். And still they went and healed everyone. ஆனா வசனம் சொல்கிறது அவங்க போய் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார்கள் என்று. When the disciples come back, Jesus says, I could see Satan falling from heaven like a thunder. அந்த இடத்துல அவங்க எல்லாம் போய் அற்புதம் அடையாளம் சுகப்படுத்திட்டு வரும்போது தான் இயேசு சொன்னார், அதோ அந்த சாத்தான் மின்னலை போல கீழே வருகிறதை கண்டேன் என்று இயேசு சொன்னார். They were not even filled with the Holy Spirit. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட கிடைக்கல அப்ப அந்த 72 பேருக்கு. Before that time, did anyone speak in tongues up till then? இயேசு அந்த 72 பேர் அனுப்பும்போது யாருன்னா அந்நிய பாஷை பேசினாங்கன்னு பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கா? போடல. No, right? இல்ல. They were not born again, they were not filled with the Spirit. அவங்க மறுபடியும் பிறக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. Then on what basis they went and healed? அப்ப என்ன அதிகாரத்துல கிளம்பி போய் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார்கள் அந்த ஜனங்கள்? It was just the word Jesus said, go. ஒரே ஒரு வார்த்தையை நம்பி போனாங்க. போ, எல்லா வியாதியஸ்தரையும் சுஸ்தமாக்குன்னு சொன்னதை கேட்டு போகும்போது சுகம் கொடுத்தார்கள். One word, go and heal the sick, raise the dead, cast out devils. ஒரே வார்த்தை சொன்னாரு, நீங்கள் போய் வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லி அனுப்பிச்சாரு பாருங்க. அதை நம்பி போய் அதை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. That itself empowered them to go and do all those things. அந்த வார்த்தையை சொன்னார் பாருங்க, அதை நம்பினாங்க பாருங்க. உடனே அவருடைய தலையின் மீது வல்லமை வந்து விட்டது, அப்படியே போய் விட்டார்கள். Today you and I are in a much better position. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த 72 பேரை காட்டிலும் இன்னும் பலம் மிக்கவர்களாய் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். We are filled with the Spirit of God. நம் மீது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நிரப்பி வைத்திருக்கிறார். Jesus said, I will never leave you nor forsake you. இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். The Holy Spirit will never leave you. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். Right? That's the difference between Old and New Testament. ஆமா, பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் வித்தியாசம் இதுதான். And having such a better covenant and better promises and everything for us is better than what those people had. தேவனுடைய இந்த புதிய பிரமாணத்தை, புதிய உடன்படிக்கையை வைத்துக்கொண்டு பரிசுத்தாவினுடைய உதவியோடு நான் போகும்போது பழைய மக்களை காட்டிலும் இன்னும் பலமுள்ளவர்களாக தான் இருக்கிறோம், பலமுள்ளவர்களாக தான் செயல்பட வேண்டும். We still think God will not use us. நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்த மாட்டார் போல என்பதை தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். See, in saying that God will not use us, we think we are the most important person in the world. இயேசு என்னை உபயோகப்படுத்த மாட்டார் என்பதை நினைச்சுக்கிட்டே ஆனால் நான் தான் முக்கியமானவன் என்கிற எண்ணத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். Right? When God is wanting to heal someone, தேவன் யாரோ ஒருத்தரை சுகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோட தேவன் இருக்கும் பொழுது he'll use any vessel. ஆண்டவர் யாரை கொண்டாயிலும் அந்த மகனை சுகப்படுத்தி விடுவார். Because he loves the other person. அந்த வியாதியா இருக்கிற மனுஷனை ஆண்டவர் நேசிக்கிறார், அதற்காக யாரை வேணாலும் உபயோகப்படுத்துவார். Just because you didn't do your daily reading Bible, God is not going to stop the healing of that person. நீங்க ஒரு நாள் நீங்க பைபிள் படிக்கலன்றதுக்காக அந்த ஆளுக்கு வர சுகத்தை ஆண்டவரோட தடப்பட மாட்டார், அதை கொடுக்கறத அவர் கொடுத்து தான் தீர்வார். The only person who stops it is you. தடை பண்ணக்கூடிய ஆள் நம்மள தான் இருப்போம், போகாம போயிருவோம், அந்த ஆளுக்கு போய் ஜெபம் பண்ணாம போயிருவோம். You think I am not worthy enough or I am not ready.
நீங்க உங்களை நினைச்சுப்பீங்க, நான் அதுக்கு தகுதி இல்ல, நான் இன்னும் தயாராகல என்பது கேள்விகளோடு நம்ம அமர்ந்து கொண்டிருப்போம். Right? சரியா? That is not right. அது தப்பு. அந்த மாதிரி யோசிக்க கூடாது. We should not be believing like that. நம்ம அதெல்லாம் நம்பிக்கொண்டிருக்க கூடாது, அவைகளை எல்லாம் விசுவாசிக்க கூடாது. So from John 10:10 we saw that Jesus came to give life and life in abundance. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்களேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ இயேசுவாகிய நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண பெறவும் வந்தேன் அப்படின்னு சொன்னார். Right? So we believe that it is God's will that he gives life and life in abundance to everyone. அப்ப தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சித்தம் வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதே. Right? In 1 John 3:8 it says, 1 யோவான் 3:8 இப்படியே சொல்கிறது, he that commits sin is of the devil. 1 யோவான் 3:8 சீக்கிரம் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. 1 யோவான் 3:8. Can we read from here, brother? Yeah. நம்ம எல்லாம் சேர்ந்து படிப்போமா? இங்க கொஞ்சம் பாருங்க, டிவி ஸ்கிரீன் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். 1 2 3 கோ. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Right? Amen. It says the purpose that Jesus was manifested on this earth is to destroy the works of the devil. இந்த பூமியில இயேசு வந்ததின் நோக்கமே சாத்தானுடைய கிரியையை, அவன் செய்யற வேலையெல்லாம் அழிக்கும்படியாக தான் வந்தார். Right? Amen. He came on this earth to destroy the works of the devil. இந்த பூமியில அவர் வந்ததே அவன் என்னென்னலாம் வேலை செய்யறானோ அதை அடிக்கும்படியாக, அதை அழிக்கும்படியாக வந்தார். Is sickness a work of the devil? அந்த வியாதி மனுஷர்களுக்கு வருது, அது யார் செய்யற வேலை? பிசாசு. அவன் செஞ்சு வச்சிட்டு இருக்கான் பல வருஷமா, அதை உடைப்பதற்காக இயேசு வந்தார். Yeah, people getting captured with demons or being in depression, being in poverty, all the problems, are all these the works of the devil? ஜனங்க ஏழை ஆயிடுறாங்க, அப்புறமா பிசாசு பிடிச்சிருது அவங்கள. இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் யாரோட வேலைங்க? சாத்தானோட வேலை. அவைகளை அழிப்பதற்காக தான் இயேசு வந்தார். So Jesus was manifested to destroy all these works. இயேசு இந்த பூமியில மனிதனாய் பிறந்தது அவனை அழிப்பதற்காக, அவனுடைய வேலைகளை அழிப்பதற்காக. Right? From that we understand that it is the will of God to destroy the works of the devil. அதை படிக்கும்போது ஒண்ணு தெளிவா புரியுது, சாத்தான் என்னென்னலாம் வேலை செய்யறானோ, எங்கெங்கெல்லாம் வேலை செய்யறானோ, யார் மேலெல்லாம் வேலை செய்யறானோ அதை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். Right? ஆமா. Do you agree? இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா? It is God's will to destroy the works of the devil. சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிறது ஆண்டவருடைய சித்தம். ஆமென். Right? Turn to Acts 10:38. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10:38. ஓகே. இல்ல 10:38 தான் இதுல ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? நிமிஷம் பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறாரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். Right? It says God anointed Jesus with the Holy Ghost. தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணாராம். He went about doing good and healing all who were oppressed of the devil. அந்த அபிஷேகத்தை பெற்ற இயேசு நேரா போய் பிசாசினால பிடித்திருந்த எல்லாரையும் அழிக்க இயேசு புறப்பட்டு போனாராம். For God was with him. ஏனென்றால் தேவன் இயேசுவோடு கூட இருந்தாராம். Right? சரியா? Is God with you? தேவன் இப்ப உங்க கூட இருக்கிறாரா? Is God with you? தேவன் உங்களோட கூட இருக்கிறாரா? Yes. சரியா? So it is God's will that you go around and heal people. இப்ப ஆண்டவருடைய சித்தம், நீங்க சுற்றி திரிஞ்சு சுற்றி வந்து வியாதியஸ்தர்களை சுத்தமாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய You சித்தம். set the captives free. ஆமா, கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். See, when we read the Bible, பைபிள் வேதத்தை நான் படிக்கும் பொழுது it's like watching a movie. பைபிள் படிக்கும்போது ஒரு மூவி, ஒரு படத்தை பார்க்கிறது போல எனக்கு இருக்கிறது. Normally when you watch a movie, you if you're a guy, you put yourself in the place of the hero. If you're a girl, you put yourself in the place of the heroine. ஆமா, நீங்க ஒரு படம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆண் மகனா இருந்தா அந்த ஹீரோ தான் நீங்க அப்படின்ற மாதிரி பாப்பீங்க. Right? பெண்ல லேடியா இருந்தா அந்த ஹீரோயின் தான் நீங்க அப்படின்ற மாதிரி படத்தை பாப்பீங்க. Similarly, when you read the Bible, you normally see four people.
நீங்க பைபிள் படிக்கும்போது அதே மாதிரி தான் படிக்க வேணும். 4 மக்களை பாப்பீங்க. யார் யார் என்று One சொல்லுங்க. is Jesus. ஒன்னு இயேசு அங்க இருக்காரு நம்ம கூட பைபிள்ல. One are the disciples. இரண்டாவது இயேசுவோட சீஷர்கள் அங்க இருப்பாங்க. Then third are the Pharisees. மூன்றாவது பரிசேயர் அங்க இருப்பாங்க. And the sick people. நாலாவது வியாதியஸ்தர் இருப்பாங்க. 4 விதமான கூட்டம் பைபிள்ல இருக்கும். பைபிள் படிக்கும்போது யார் யார் இருப்பாங்க? இயேசு, அவரோட சீஷர்கள், பரிசேயர்னா கிண்டல் கேலி பண்றவன், நாலாவது உண்மையில வியாதியஸ்தர், அவனுக்கு உதவி வேணும். 4 விதமான கூட்டத்தை பைபிள்ல பாப்போம். So hopefully none of you want to put yourself in the Pharisees place. ஆமா, இந்த 4 கூட்டத்துல நம்ம படிக்கும் பொழுது நம்மள எந்த இடத்துல வச்சுக்கணும்னு பாப்போம்? பரிசேயரோட கூட்டத்துல வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அவன் வச்சுப்போமா? வச்சுக்க மாட்டோம். பரிசேயனா நம்ம கதையை படிக்க விரும்ப மாட்டோம். ஏன்னா பரிசேயனா நன்மை செய்யல. So normally people put themselves, if they are sick, they'll put themselves in the sick person's place. அவங்க வியாதியா இருந்தாங்கன்னா அந்த வியாதியஸ்தனை போல உட்கார்ந்துப்பாங்க. அது பாப்பா, இந்த வியாதியஸ்தனா நானும் அப்படிதான் இருக்கேன் என்பதை யோசிப்பார்கள். If they are not sick, they put themselves in the disciples place. அவங்க வியாதியா இல்லன்னு வைங்களேன், சீஷர்களை போல நின்னுப்பாங்க. இயேசு இருக்காரு, நான் சீஷன் இருக்கேன், அது ஒரு வியாதியஸ்தங்கறான் அப்படி சீஷனை போல தான வச்சுப்பாங்க. But no one comes close to what we have except Jesus. இயேசு கிட்ட என்ன இருக்கோ இயேசு மாதிரி போகணும்னு யாருக்கும் தைரியம் வராது. ஒன்னு இங்க இருப்பாங்க, இல்ல இங்க இருப்பாங்க. Right now as a born again believer, what you have, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களே சகோதர சகோதரிகளே, உங்க கையில என்ன இருக்குது என்பதை இப்ப சொல்லுகிறேன் பாருங்க. that is exactly what Jesus has. இயேசு கிட்ட என்ன இருக்கோ அத்தனையும் உங்க கையில இருக்கு. So when you read the Bible, you should not put yourself in any other category except Jesus. பைபிள் படிக்கும்போது உங்களை ஒரு வியாதியஸ்தன போலயோ சீஷனை போலயோ வச்சுக்காதீங்க. இயேசு மாதிரியே உங்களை நினைங்க. Right? When you read the Gospels, the disciples were not born again until Jesus died and resurrected. நீங்க அந்த சுவிசேஷங்களை படிக்கும்போது சீஷர்களை மாதிரி வச்சு உங்களை படிக்காதீங்க. அந்த ஆளு இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. அதை பண்ணும்போது sick people were not born again. உங்களை வியாதியஸ்தன மாதிரி வச்சுக்காதீங்க. அவங்களும் ரட்சிக்கப்படாத கூட்டம். Right? Pharisees for sure were not born again. அந்த பரிசேயர் கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்ல, அவங்க வேற கூட்டம். The only person who had the spirit of God like you have is Jesus. இன்றைக்கு உங்களுக்குள்ள உள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா அது இயேசு மட்டும் தான் வச்சிருந்தார். உங்களை இயேசு போலயே நினைத்து பாருங்கள். Right? So the only person you can put yourself in is Jesus. உங்களை யார் மாதிரி நீங்க நினைக்கணும்னா இயேசுவை மாதிரி நினைக்கணும். நினைப்பீங்களா? அப்பனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. So as we are reading the scriptures or as you read the Bible, you put yourself in the place of Jesus and then read it. இனிமே பைபிள் படிக்கும்போது மறந்துடாதீங்க, உங்களை இயேசுவோட இடத்துல வச்சு படிங்க. Right? சரியா? So we'll see another scripture. இன்னொரு ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். 3 John 1:2. 3 யோவான் 1 2ஆம் வசனம். 3 யோவான் 2ஆம் வசனம். ரைட். 3 யோவான் இந்த 0 எடுத்துரு. ஓகே. 3 யோவான் 2ஆம் வசனமா? இஸ் செகண்ட் வெர்ஸ் நோ பிரதர்? Yeah. படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? டிவி ஸ்கிரீன் பாருங்க. சேர்ந்து படிப்போமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Yeah, it says, I wish above all that you may prosper even as your soul prospers. அவர் சொல்றாரு, நீ உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். Right? சரியா? So it is God's will that we prosper and be in good health. நீங்க நன்றாய் இருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. Not just for us. நம்ம மட்டும் ஆரோக்கியமா சுகமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. We say let your kingdom come, right? நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்றோம்ல. Let it be done as it is in heaven. பரலோகத்துல நடக்கிற மாதிரி பூமியில நடக்கணும் அப்படின்ற ஜெபம் பண்ணுகிறோம் அல்லவா? Right? அப்படி தான பண்றோம். Now you have to live that prayer. அந்த ஜெபத்தை பண்ற மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டணும். You have to make it to come to pass on earth. அவரோட ராஜ்யம் இந்த பூமியில வருவதற்கு நீங்க ஒரு காரணகர்த்தாவா இருக்க வேண்டும். Right? சரியா? The responsibility is on you. நம்ம மேல இருக்கு அந்த கடமை, அவருடைய ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருகிற கடமை. Because Jesus lives inside you. என்றால் இயேசு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். Right? ஆமாம். சரியா? So here it says that the will of God is that we prosper and be in health even as our soul prospers. ஆண்டவருடைய சித்தம் நம்ம ஆத்மா வாழறது போல சரீரத்திலும் சுகமாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் என்று வசனம் சொல்கிறது. So we have to go around enforcing that will of God. நம்ம ஊரெல்லாம் சுற்றி திரிந்து இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். From these scriptures that we are reading, what we understand? இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது நம்ம என்னத்தை புரிந்து கொள்கிறோம்? We understand it is always God's will to heal. இதை படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, என்ன தெரியுமா? வியாதியஸ்தனை சுஸ்தமாக்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதை நம்ம கண்டிப்பா செய்தே ஆகணும். இந்த வசனங்களை படிக்கும்போது அதுதான் எனக்கு புரிகிறது. Right? And again we pray that prayer where it says, your will be done on earth as it is in heaven. அந்த பரமண்டல ஜெபத்துல சொல்லும்போது சொன்னாரு, உம்முடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று அவர் சொன்னதை நாம் சொல்லுகிறோம். That shows us that it is the desire and the will of God that it be on earth as it is in heaven. அது என்னத்தை குறிக்கிறது என்றால், பரலோகத்துல எப்படி வியாதி இல்லாம சுகவீனம் இல்லாம இருக்கோ அதே மாதிரி பூமியிலும் வியாதி இல்லாம சுகவீனம் இல்லாம இருக்க வேண்டும் என்ற சித்தத்தை நாம் இங்க நிறைவேற்றவர்களா இருக்க வேண்டும். Right? It means the earth, when you look at it, it should look like heaven. ஆமா, அது என்ன அர்த்தம்னா, இந்த பூமியை பார்த்தா பரலோகத்தை பார்த்தா மாதிரி இருக்க வேண்டும் என்கிறதான அர்த்தம். Whatever doesn't look like heaven, just go and fix it. எதெல்லாம் பரலோகம் மாதிரி இல்லையோ நீங்க போய் பரலோகம் மாதிரி மாத்துங்கயா இயேசுவின் That நாமத்தில். responsibility is on you. அந்த கடமை நம்ம மீது இருக்கிறது. See, the responsibility is in you, you don't have to go and renovate the entire world. ஆமா, நீங்க உங்க மேல கடமை இருக்கிறதுனால நீங்க நேரா போய் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. You just have to do what you are told. உங்களுக்கு என்ன பண்ண சொன்னா அதை நீங்க போய் பண்ணுங்க. And whatever you have to do, you already told. நீங்க என்ன பண்ணணும்ன்றதை ஏற்கனவே தேவன் சொல்லி விட்டார். You just said go. அவர் சொன்னாரு, போங்கள், right? Heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out devils. வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், வேற என்ன, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்கள், cast out devils, பிசாசுகளை துரத்துங்கள், right? And preach the gospel. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். The working of miracles and everything after that happens by the power of the Holy Spirit. ஆமா, நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கும். இந்த அற்புத அடையாளம் தானாய் நடக்கும். You just have to do what you are told. உங்களுக்கு சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க, மீதியெல்லாம் நடக்கும் இயேசுவின் That is the only responsibility you have. நமக்கு அவர் கொடுத்த ஒரே கடமை தான், போய் சுவிசேஷத்தை பிரசங்கி இந்த அற்புதங்களை செய்யுங்கள் என்று சொன்னார். இதை நாம் செய்ய வேண்டும், அதுவே கடமை. சரியா? I think we should read Matthew 28. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். Someone read the last verse. யாராவது ஒருவர் கடைசி வசனத்தை படிங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. Okay, I think it should be Mark 16, right? மார்க் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. Where does it say that he confirmed the word? மார்க் 16. Mark 16. மார்க் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் Mark 16 last verse. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். Mark 16:20 is the last verse. அவர்கள் புறப்பட்டு போய், கடைசி வசனம் இங்க இருக்கு பாருங்க, படிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? என் கூட படிக்கணும், தமிழ் தெரிஞ்சவங்களாம். ஓகே, படிக்குமா? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். Right? Amen. What did the disciples do? சீஷர்கள் என்ன பண்ணாங்க? They went everywhere and preached. அவங்க புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணாங்க. அத என்ன பண்ணாங்க? And the Lord was working with them. அவங்க அதை செய்யும்போது தேவனும் கூட போயிட்டாரு. பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல கூட தேவன் போய் இருந்தார். It says Lord was working with them. வசனம் சொல்கிறது தேவன் அவர்களோடு கூட போனார், அவர்களோடு கூட இருந்தார் என்று சொல்கிறது. தேவன் அவர்களோடு கூட, with them, அவர்களோடு கூட, அவர் கூட சேர்ந்து அவர் வேலை செஞ்சார். God didn't go ahead and drag them behind. தேவன் அவர்களுக்கு முன்னாடி போய் வாங்கடான்னு இழுத்து கொண்டு போகவில்லை. God was working with them like a partner. தேவன் அவர்களோடு கூட ஒரு பார்ட்னர் வேலை செய்கிறது போல, ஒரு நண்பன் வேலை செய்கிறது போல கூடவே அவர்களோடு கூட கிரியை நடப்பித்தார். That meant if they were not working, the Lord could not be working. ஆமா, அவங்க வேலையை துவங்கலனா ஆண்டவர் செய்ய முடியாது. அவங்க துவங்கினாங்க, கூட போய் ஹெல்ப் பண்ணாரு. The Lord was working with them and confirming the word. வசனம் சொல்லுகிறது தேவன் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். Right? The word that they preached, God was confirming it with signs and wonders. அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை அற்புதத்தினால அடையாளத்தினால தேவன் உறுதிப்படுத்தினார். இந்த இடத்துல வந்து they were going on preaching and laying hands on the people, and God was confirming the word that they preached with all these signs and wonders. அவங்க பாட்டு போய் பிரசங்கம் பண்ணிட்டே வேதஸ்த மேல கை வச்சிட்டே போயிட்டே இருந்தாங்க. அவர் பின்னாடி வந்து அதை சுகப்படுத்தி போட்டுக்கிட்டே போனார், அவர்களை சுகப்படுத்தி கொண்டு போனார். Right? That is the responsibility. அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கடமை. We preach and God confirms the word. நம்ம பேசுறோம், தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். See, if you understood your responsibility rightly, you won't be so scared. உங்களுக்கு கொடுத்த என்ன வேலை கொடுத்தார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன்,
வியாதிஸ்தனுக்காக ஜெபம் பண்ண பயப்படவே மாட்டீங்க, துணிஞ்சு போய் கை வைப்பீங்க. The biggest freedom is to understand that you are not the one who heals. ஆமா, ஒன்னு தெளிவா புரிஞ்சுங்க, சுகப்படுத்துறது நீங்க இல்ல. நீங்க போக போறீங்க, தொட போறீங்க, செய்ய போறவர் யாரு? It says, அது அவரோட வேலை. yeah, it says lay hands. அவர் சொன்னார் போய் கையை வைன்றாரு. All you have to do is go lay hands. நீங்க செய்ய வேண்டியதுனா போய் அவர் மேல கையை வைக்கணும். Or speak a word. இல்ல ஒரு வார்த்தை சொல்லலாம், சுகமாகுமானேன்னு சொல்லலாம். After that, everything that happens, the Holy Spirit makes it happen. அதன் பிறகு செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். If we understand our responsibility rightly, then we will not be scared of going and doing. இந்த நம்ம மீது உள்ள கடமையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நம்ம பயந்து வாழ மாட்டோம். Right? சரியா? See, God is a good God. தேவன் ஒரு நல்ல தேவன். Turn to Romans 5. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Read from verse 8 to 11. 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? இங்க டிவி ஸ்கிரீன்ல இருக்கு, படிக்கலாமா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரத்தினாலே அவரோடனே ஒப்புரவாகப்பட்டோமானால் ஒப்புரவாகப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Right? Now again start reading from verse 6. இப்ப 6ஆம் வசனத்திலிருந்து படிப்போமா? கொஞ்சம் மேல போய் 6ல இருந்து படிப்போமா? சேர்ந்து படிப்போம், எல்லாரும் படிப்போமா? அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாகப்பட்டோமானால் ஒப்புரவாகப்பட்ட பின் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. It says, for when we were without strength, Christ died for us. வசனம் சொல்லுது, நமக்கு பலனே இல்லாம நாம மயங்கி கிடைக்கும் போது அவர் நமக்காக மரித்தார். Right? It says, for scarcely for a righteous man will someone die. ஒரு நீதிமானுக்காகவே உத்தமனுக்காகவே ஒருத்தன் சாக வர மாட்டான். For someone who is very godly or very nice, someone may even think of dying. நல்ல மனுஷனுக்காக கூட சாகிறதுக்கு ஒருத்தன் வர மாட்டான். ஆனா இயேசு, what verse 8 says, God commends his love towards us when we were sinners, Christ died for us. ஆனா 8ஆம் வசனம் சொல்லுது, நம்ம பாவியா இருக்கும்போது போய் நமக்காக வந்து செத்தாராம், அந்த பாவியை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி. எவ்வளவு நல்ல தேவன். He died for you when you were not even born and you were sinners. நம்ம பிறக்கிறதுக்கே முன்னாடி நம்ம வம்சமே பாவத்தில் இருக்கும்போது நமக்காக அவர் மரித்தார். Right? சரியா? You know, God is holy. உங்களுக்கு தெரியுமா நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்று? In one line it sounds just okay, holy. ஒரு முறை பரிசுத்தர் என்பது பரிசுத்தமா இருக்கிறார் என்று நமக்கு தோன்றுகிறது. But the intensity of that holiness is beyond our imagination. அந்த பரிசுத்தத்தை பற்றி நாம் யோசிக்கும் போது நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட மேன்மையான பரிசுத்தத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். God is so holy that when Jesus himself took our sins upon him, he could not look at him. தேவன் எவ்வளவு பரிசுத்தர் தெரியுமா? இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்து தான் தலை மேல போட்டுக்கிட்டு சிலுவையில சாகும்போது தேவனால இயேசுவை பார்க்க முடியாம போயிருச்சு. பாவத்தை அவரால பார்க்க கூட முடியாது. அப்பேற்பட்ட பரிசுத்தர். You know, Jesus is the most precious thing God has. தேவன் கையில ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் இருக்குன்னா தேவனோட புள்ள தான், அவரோட குமாரன் இயேசு தான். அந்த குமாரனே பார்க்க முடியாத அளவுக்கு போயிருச்சு அந்த பாவம். Yeah, but when our sin was put on him, God could not even look at Jesus. நம்முடைய பாவத்தெல்லாம் தூக்கி இயேசு மேல வச்சதும் தேவனால தன்னுடைய பொக்கிஷத்தை அவரோட புள்ளைய கூட பார்க்க முடியாம போயிருச்சு. And Jesus says, my father, why have you forsaken me? அதான் இயேசு கத்துறாரு, எங்க அப்பா, என் தேவனே நீ அப்பா என்ன கைவிட்ட என்று இயேசு கத்துறாரு. That is how holy God is. இதுல தெரிதா அப்பா அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்று? It says that sin, we were enemies of God. பாவம் தேவனுடைய விரோதி. பாவம் என்பது தேவனுடைய விரோதி. We were enemies of God. பாவிகள் தேவனுடைய விரோதிகள். அப்ப நம்ம பாவம் செய்ததனால நம்ம அவருடைய விரோதிகளாவே இருந்தோம். Right? And yet it says Christ died for us. அதன் பிறகு சொல்லுது இயேசு வந்து நமக்காக மரித்தார் என்று.
He loved you so much that he died for you. இயேசு நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? நேசத்தினுடைய உச்சகட்டம் அந்த ஆளுக்காக நான் செத்து போறேன். When you were in your worst condition, the worst sinner, he still died for you. நீங்க ரொம்ப மோசமான மனுஷனா மோசமான நிலையில இருக்கும்போது இயேசு உங்களுக்காக மரித்தார். And that time you receive his gift by faith. அந்த நேரத்துல அவருடைய வெகுமதியை அவர் கொடுக்கிற சுகத்தை விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். Yeah, you receive his gift by faith and you say, okay, I receive it. ஆமா, இப்போ நம்ம சொல்ல போறோம் விசுவாசத்தினால் நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல போகிறோம். You become his son. நாம் அவருடைய மகனாய் மாறுகிறோம். And after becoming his son, you say, for using you, he will take you, he will keep account of what you do. You are not worthy enough to be used. அவருடைய மகனா மாறிட்ட பிறகு எனக்கு இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாரு என்ன தண்டிப்பார் என்று நீங்க யோசிக்க கூடாது. Do you see the reverse logic? நீங்க மாத்தி யோசிக்கிறீங்க. பிள்ளையா மாறிட்டேன் ஆனா என்ன தண்டிப்பார் என்ன இது பண்ணுவார் அது பண்ணுவார் அப்படி யோசிக்காதீங்க. நீங்க மாற்றி யோசிக்கிறீர்கள். There is no logic at all. நீங்க அவருடைய பிள்ளையா மாறிட்ட பிறகு ஒரு விரோதிக்கு நடக்கப்பது பகைவனுக்கு நடக்கிறதா எனக்கு நடக்கும் என்று யோசிக்காதீர்கள். When you were the worst sinner, you accepted the gift of salvation freely. நீங்க மோசமான பாவியா இருக்கும்போது இயேசுவோட ரட்சிப்பை ஃப்ரீயா எடுத்துட்டீங்க. இயேசு என்ன காப்பாத்தினார் என்று நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு, and now when you've become the son of God, இப்ப நீங்க அவரோட பிள்ளையா மாறி விட்ட பிறகு, to be used by God, you think you have to do something and only after that will God use you. தேவன் என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டார் என்று நினைச்ச பிறகு நான் எதனா பண்ணாதான் பிள்ளையா இருக்க முடியும் என்று யோசிப்பது தவறு. How dumb is that? நம்ம எப்படி யோசிக்கிறோம் பாருங்களேன். நம்ம தப்பா யோசிக்கிறோம். The next verse says, much more now. அடுத்த வசனம் இப்படியே சொல்கிறது. Much more than being justified now. Verse 9. 9ஆம் வசனம் பாருங்க. 9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம நீதிமான் ஆயிட்ட பிறகு தண்டனையிலிருந்து நம்ம சத்தியமா காப்பாற்றப்படுகிறோம். நமக்கு தண்டனை கிடையாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? It says, it shows that his grace is on us much more now that we are born again. அவருடைய கிருபை நம்ம தலைமையில வந்ததனால நம்ம மறுபடியும் பிறந்து அவருடைய பிள்ளையா மாறி விட்டோம். And you think he'll not give you what you want. You think when you pray for someone for being healed, he will not give that to you. இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டா சொல்லத்துல கொடுக்க மாட்டார் என்று நினைக்கிறது சரியா? நான் போய் யாருன்னா ஜெபம் பண்ணனா சுகம் தர மாட்டார் என்று நினைப்பது சரியா? He'll keep an account of all your wrongdoings. நான் பண்ண தப்பெல்லாம் அவர் கணக்கு வச்சிருக்காரு, மேல போனதை அடிக்க போகிறார் என்று நீங்க யோசிப்பது சரியா? The Bible says, as far as east is from the west, so far as he separated our sins from us. வசனம் சொல்லுது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமா நம்ம பாவத்தை நம்ம கையில இருந்து பிடுங்கி கொண்டு போய் தூர விசிறி எடுத்து விட்டாராம். அவருக்கு ஒரு நன்றி சொல்ல போகிறோம். You have no clue how far the east is from the west. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்து போயிட்டு வந்துக்கிறீங்களா? You have no clue. தெரியாது எவ்வளவு தூரம் இருக்குன்னு. You see earth. நீங்க பூமியை பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா? As big as earth is, எவ்வளவு பெருசா அந்த பூமி இருக்கிறதோ, in the entire universe that God created, it is not even like a tiny dot. You can't even see it. நம்ம பூமிக்குள்ள இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சது பூமி தான். அவர் பூமிக்கு மேல பல கிரகங்களை உண்டு பண்ணியிருக்கார். அவரோட கிழக்குக்கும் மேற்குக்கும் நம்ம பூமியே போய் பார்க்க முடியாது. And God said, அவ்வளவு பெரிய கிழக்குக்கு மேற்குல நம்ம பார்த்துட்டு He separated your sins as far as east is from the west. இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் நம்மளால கிரகிக்க கூட முடியல. அவ்வளவு தூரம் நம்ம பாவத்தை நம்ம கையில எடுத்து தூக்கி தூர போட்டார். அவர் அல்லேலூயா சொல்லுமா. He says, I don't even remember your sins anymore. டேய் பசங்களா, நீ செஞ்ச பாவம் எனக்கு ஞாபகம் கூட இல்லடான்னு சொல்றாரு. He's forgotten your sins. மறந்துட்டப்பா நான் நீ செஞ்ச பாவத்தை என்று சொல்கிறார். You are the one who tries reminding yourself and God. நீ தான் ஞாபகம் வச்சு திரும்பி கணக்கு வச்சு என்னை விட்டு தூர போகிறேன் என்று சொல்கிறார். See, that is the freedom you have to live in. ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரத்துல வாழுங்கள். Man, Jesus came and died for us, not just so that he can forgive our past sins and let us live like hell. இயேசு வந்து நமக்காக செத்துட்ட பிறகு எதுக்கு செத்தாரு? நீ முன்னாடி செஞ்ச பாவத்துக்குலாம் உன்னை காப்பாத்திடுறேன் மகனே, இனிமே செஞ்ச பாவத்துக்குலாம் நீ சாகணும் அப்படின்றதுக்காக வந்து செத்தாரு இல்ல. He wants எல்லாவற்றிலும் காப்பாற்றுவதற்காக மரித்தார். He wants us to have a conscious void of sin. ஆமா, தேவன் நமக்கு ஒன்று சொல்லி தராரு. தப்பு பண்ணாத, மனசுல வச்சுக்க, ஆனா உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் என்பதை நமக்கு சொல்லி தராரு. That means you should not even remember your own faults. உங்களோட பிரச்சனையை கூட நினைக்காதீங்க, அதை தூக்கி தூர போட்டு வந்துருங்க, அப்பா கையில ஓடி வந்துருங்க. The blood of Jesus did not just clean your spirit, he wants to clean every part of you. இயேசு ரத்தம் என்னமோ சின்னதா உன் ஆவியை மட்டும் கழுவும் கிடையாது, மொத்தத்தையும் எல்லா மனுஷனையும் எல்லாரையும் கழுவுவதற்கு அது மிகவும் பெரியதா இருக்குது. இயேசு You are the one who's hugging your sin and keeping it so close. நீங்களே தான் உங்க பாவத்தை எடுத்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு ஐயா நான் விட மாட்டேன் என்று சொல்லுவீங்க. It's my sin, I will not leave it. நீங்க சொல்லுங்க நான் பண்ண தப்பு நான் விட மாட்டேன், ஆண்டவர்களை அடி வாங்கிட்டு தான் விடுவேன் என்று யோசிக்கிறீர்கள். இல்ல, God doesn't even remember your sins. தேவன் உங்கள் பாவத்தை ஞாபகம் கூட வச்சில்ல, அவர் மறந்து விட்டார். The person who sinned in you is dead.
உங்களுக்குள்ள பாவம் செஞ்சா பாருங்க பழைய மனுஷன், அவன் செத்து போயிட்டாயா. உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது கிறிஸ்து. It's like a criminal who was hanged. ஆமா, இப்ப ஒரு கிரிமினல் இருக்காரு, அந்த ஆள தூக்குல போட்டாங்கன்னா அவர் முடிச்சிட்டாரு. அத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அது போல நமக்குள்ள உள்ள பழைய மனுஷன் செத்து போயிட்டான். He was hanged and he was buried. அந்த செத்து போன அந்த பழைய மனுஷனை தூக்கிலிட்டு அவனை அடக்கம் பண்ணினது போல நம்மில் உள்ள அந்த பழைய மனுஷன் மரித்து போனான். Then you go to jail and you take his criminal record and you go around the world showing this is me. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஜெயிலுக்கு போய் தூக்குல மாட்டி செத்து போயிட்டானே அவன ரெக்கார்ட் எடுத்துட்டு தோ செத்து போனாரு அதான் நானு, இந்த பாவம் பண்ணாரு அதான் நானு, கொலை பண்ணவரே அதான் நானு என்று உங்களுடைய பழைய ரெக்கார்டை ஏன் பேசுகிறீர்கள்? How stupid is that? அது பேசுறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமா இருக்கிறது. It says no longer you live but Christ lives in you. You are dead. வசனம் சொல்லுது பழைய மனுஷன் மரிச்சிட்ட பிறகு உயிரா எழுந்திருக்குதுல, அது நீங்க இல்லையா, இயேசு தான் உயிராகிறாரா உங்களுக்குள்ள. You are not even alive, it's Jesus who is living in you. நீங்க உயிராவே இல்லப்பா, நீங்க செத்துட்டீங்க, உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது ஜீசஸ். And yet you're concerned about I didn't fast, I didn't pray, I didn't do this. அப்ப ஏன் இத நினைக்கிறீங்க? நான் ஃபாஸ்டிங் போடல, நான் ஜெபம் பண்ணல, அத பண்ணல, முட்டி போடல, முட்டி தைல, முட்டி பெருசாவல, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க? It's like you're taking that record and you're bearing punishment for the person who died. இது என்ன தோணுதுன்னா, நீங்க பழையசெல்லாம் எடுத்து வந்து வச்சிட்டு ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க. ஆண்டவரே இதெல்லாம் பண்ணிருக்கிறேன், எனக்கு தண்டிங்க என்பது போல அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And you're going and begging the court, you're saying forgive me, forgive me. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்து என்ன மன்னிச்சிரு கேட்டுக்கிறீங்க. சொன்ன வேலையை செய்யாம போயிடுறீங்க. The judge will tell you this is already paid, just shut up being, stop being stupid and go your home. அந்த நியாயாதிபதிகளை போன அவர் சொல்றாரு, டேய் உன்ன தண்டனை வாங்கிட்டாரா இன்னொருத்தர், நீ போய் வாழ்டா என்று சொல்லுகிறது. Right? நீதிமன்றம். The person whom you're concerned about, that I am a sinner, that sinner is dead. உங்களுக்குள்ள நான் பாவி என்று சொல்லுகிற அந்த மனுஷன் செத்து போயிட்டாயா. உனக்குள்ள இயேசு உயிரா இருக்காரு. நீ மறுபடியும் பிறந்த பிறகு he's not even alive, you can't even see him. அவனை நீ பார்க்க கூட முடியாது, அவன் மரித்து போய் விட்டான். You try to go and try to resurrect him, he's not going to come back. நீயே போய் அதை யோசிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து திரும்பி கூட்டி வராத, அது வர முடியாது. All you can do is keep imagining that he's alive and live like an idiot. நீங்கள் செய்கிறதெல்லாம் அவனை நினைச்சு, இந்த பழைய பாவத்தை நினைச்சு திரும்பி அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு நீங்க பாக்குறீங்க. பண்ணாதீங்க, அது ஒரு முட்டாள்தனம். Stop doing that. இவைகளை செய்வதை நீங்கள் நிறுத்தி விடுங்கள். See, God sees you like Jesus. இயேசு தேவன் தான் சொந்த புள்ள, தன்னோட செல்ல புள்ள இயேசுவை போல உங்களையும் என்னையும் பார்க்கிறார். Turn to 1 John 4:17. என்னோடு கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை போடுங்க. 1 யோவான் 4:17. 1 யோவான் 4:17. Shall we read, brother? எங்க டிவி ஸ்கிரீன் பார்த்து படிக்கலாமா? எல்லாரும் பாருங்க. ரெடி, கோ. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பரிபூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். It says as he is, so are you in this world. அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்ம பூலோகத்துல இங்க இருக்கிறோம், இங்க உட்கார்ந்து இருக்கோம். This is the way God sees you. இயேசு இப்ப நம்மள எப்படி பாக்குறாரு? தேவன் இப்ப நம்மள எப்படி பாக்குறாரு? இயேசு என் புள்ள இங்க பக்கத்துல இருக்கான், என் பிள்ளைங்க பரலோகத்துல பூலோகத்துல அவரா மாதிரியா உட்கார்ந்திருக்காங்க என்று நம்மளை பார்க்கிறார். You think if Jesus prayed something to God the Father, he will not give him? நீங்க இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பிதாவாகிய தேவன் பக்கத்துல இயேசு உட்கார்ந்திருக்காரு. இயேசு ஒரு விஷயம் கேட்கிறாரு அப்பா கையில. அப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? Will he give or not? செய்வாரா செய்ய மாட்டாரா? That is exactly the way God sees you. அதே மாதிரி தான் உங்களை இயேசுவை பார்க்கிற மாதிரியே பார்க்கிறாரு. நீங்க கேட்டாலும் தேவன் செய்வார். It's written right in your Bible. பைபிள்ல அத போட்டுருக்கு பாருங்க. As he is, so are you in this world. தேவனுடைய புள்ள இயேசு பரலோகத்துல எப்படி உட்கார்ந்திருக்காரோ அதே மாதிரி நம்ம இந்த பூலோகத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். It didn't say in heaven. அவர் பரலோகத்துல இருக்கிறாரு. It says right now you are exactly like Jesus is. பரலோகத்துல உட்கார்ந்திருக்கிற இயேசு எப்படி இருக்காரோ அதே மாதிரி பூலோகத்துல உட்கார்ந்திருக்கிற நீங்க இருக்கிறீங்க. And yet you're sitting and mourning over your stupid little sin. இப்ப நீங்க திரும்பி உட்கார்ந்துட்டு சின்ன பாவம், சின்ன கரை, அதை என்னமோ இயேசு ரத்தம் கழுவாத மாதிரியும் அழுது கொண்டிருக்கிறீர்கள். You're being dumb. There are people dying out. நம்மள யோசிச்சுட்டு நீங்க அழுதுட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல 100 பேர் 200 பேர் செத்து போறானே, அவனை யார் காப்பாற்றுவது? Instead of using the gifts that God has given you, using the power of the Holy Spirit, you're sitting and crying over the stupid thing that is not even there. உங்களுக்குள்ள உள்ள பரிசுத்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு போய் வியாதியஸ்தரையும் பிசாசில் பிடிக்கப்பட்டவர்களையும் விடுதலை ஆக்குவதை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்துட்டு உங்க பழைய பாவத்தை நினைச்சிட்டு உங்க பிரச்சனை நினைச்சு அழுது கொண்டிருக்கின்றீர்களே, அது பெரிய முட்டாள்தனம் ஆயிற்று. Stop being dumb.
நீங்க இப்படி யோசித்துக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். Stop it. அதை விட்டுருங்க. It is not good for you. It is not good for the people of அது the world. உங்களுக்கும் நல்லது இல்ல, மத்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் நல்லது இல்ல. You are hiding in yourself. You have buried in yourself the miracles of other people. நீங்க போய் நல்லா மறைஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டு மத்தவனுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை தடை பண்ணுகிறீர்கள். அதை உள்ள போட்டு மறைத்துக் கொள்கிறீர்கள். If you sit on your knees 24 hours and beg for the stupid sin that you did, you're not going to release those miracles in those நீங்க people's செஞ்ச life. சின்ன பாவத்துக்காக 24 மணி நேரம் முட்டி போட்டு ஆண்டவரே ஆண்டவரே நீங்கனா யாருப்பா போய் உலகத்துல சாகுற மக்களை காப்பாற்றுவது? They are going to die because of you. நீங்க இங்க இருந்து போறதுக்குள்ள அவன் செத்து போயிடுவான். You are the one who is responsible for it. நீங்க அந்த மனுஷனுக்கு நடந்ததை நீங்க ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? வேண்டாம், அவனை காப்பாற்ற போங்க. All you have to do is just get born again and live like a believer. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எழும்பி இயேசுவை விசுவாசித்து எனக்காக மரித்தார் என்று மறுபடியும் பிறப்ப அனுபவத்துக்குள்ள வந்து புறப்பட்டு போய் மக்களை காப்பாற்று. Renew your mind to who God has made you and just start living it out. உங்க மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், பழைப்பித்துக் கொள்ளாதீர்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அவருடைய வசனத்தை வைத்துக் கொண்டு. This one verse is enough to kill all your doubts. இந்த ஒரு வசனம் போதும் உங்க மனசுல வர எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்க. It says as he is so are you in this world. வசனம் சொல்கிறது நீங்க எப்படி தேவன் எப்படி இயேசு எப்படி இருக்காரோ அதே மாதிரி பூலோகத்துல நீங்க பாமர just like Jesus is right now, you are இயேசு exactly பரலோகத்துல இருக்கிறது போலவே நீங்கள் இந்த பூலோகத்துல இருக்கிறீர்கள். Right now you are like Jesus. இப்ப நீங்க இயேசுவை போல இருக்கிறீர்கள். Did Jesus sin? இயேசு பாவம் செய்தாரா? Did he sin? இயேசு பாவம் செய்தாரா? Is he sitting on his knees begging for the forgiveness? இயேசு முழங்கால் படிட்டு அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன் என்று மன்னிப்பு கேக்குறாரா? Is he sick? அவரு இயேசு வியாதியா உட்கார்ந்திருக்காரா? Is he poor? இயேசு ஏழையா உட்கார்ந்திருக்காரா பரலோகத்துல? Is he worried about how am I going to feed my children, my இயேசு ரொம்ப family? கவலையா ஐயோ இத்தனை பிள்ளைகளை பெத்து போட்டுக்கிறேனே சர்ச்சில இருக்குதே இதுக்கு எப்படி சோறு போட போறேன் என்று கவலைப்படுகிறாரா? He is not worried at all. அவர் கவலைப்படவே இல்லை. That is exactly like the way you are right now. அதே போலதான் நீங்கள் இப்பொழுது இருக்கின்றீர்கள், இருக்க வேண்டும். You don't have to become like that. நீங்க அது போல மாற வேண்டும் இயேசுவை போல. You are like that. நீங்க இயேசு போல மாறணும் நான் சொல்லல, நீங்க ஏற்கனவே அப்படிதான் இருக்கீங்க என்று சொல்கிறேன். That is what she explained. அதுதான் அந்த சகோதரி நமக்கு உதாரணம் சொல்லி கொடுத்தார். You are exactly like Jesus. உங்களுடைய ஆவியில உங்களுடைய ஆவியும் இயேசுவோட ஆவியும் ஒரே மாதிரி இருக்குது. Exactly like Jesus. அதே போல இருக்குது. You are not even there. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க ஆவியை அவரை போல மாற்றி விட்டார். That old sinner is not even there. உங்களுக்குள்ள உள்ள பழைய மனுஷன் இல்லவே இல்லப்பா, அவன் மறைஞ்சு போயிட்டான், செத்து போயிட்டான். God sent his son, man. தேவன் தம் பிள்ளையை அனுப்பியிருக்காரியா நம்மளை காப்பாத்த உலகத்தை காப்பாத்த. He sent his son to die for us. தாம் பிள்ளையை அனுப்பி நமக்காக சாக கொடுத்திருக்காரு. And we think God is going to heal this stupid cancer. ஆமா, நீங்க நினைக்கிறீங்க ஒரு கேன்சர் ஒன்னு வந்துக்குது அது எல்லாரையும் சாவடிச்சிட போகுது. நம்பாதீர்கள், இயேசு செத்துட்டாரு, நாம் பிழைப்போம். He's given you the most valuable thing he had. What is cancer to him? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து எல்லா வியாதியும் காப்பாற்றினார்னா இந்த கேன்சர் என்ன பண்ண முடியும்? நம்மளா இருக்கட்டும், இயேசுவையும். Why in the world do you doubt? ஏன் இந்த உலகத்துல நீங்க சந்தேகப்படுறீங்க அவருடைய வசனத்தை? There is nothing that is stopping you except you. அவர் செய்த அற்புதத்தை, அவர் செய்ய போற அற்புதத்தை நீங்க மட்டும் தான் தடை பண்றீங்க, தவிர வேற யாரும் தடை பண்ணல. தடை பண்ணாதீங்க, போய் செய்யுங்க அவர் அனுப்பின வழியை. You don't have to wait for anything. God said go 2016 years ago. நீ யாருக்காகவும் காத்திருக்க வேணாம். 2016 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, போங்கப்பா எழுந்து வியாதியஸ்தல சுஸ்தமாக்குங்க, பிசாசுல. And you're still sitting and begging God to send you. நாம இங்க உட்கார்ந்து என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் என்கிறோம். அவர் தான் அனுப்பு போ சொல்லிட்டாரு. He has told you to go once. அவர் ஒரு முறை சொன்னாரு போ என்று. He's not going to change his word and say wait. அவர் திரும்ப கொஞ்ச நேரம் பொறுத்து ஏய் போன்னு சொல்லிட்டேன் கொஞ்ச நேரம் இரு என்று தன் வார்த்தையை மாற்றிக் கொள்ளுகிற தேவன். Oh, I have to wait for the special leading of God. நான் வெயிட் பண்ணோம், ஸ்பெஷலா பரலோகத்துல இருந்து தேவதூதன் வந்து சொல்லுவாரு போ அப்படின்னு. அப்பதான் போனோன்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, போக சொல்லிவிட்டார். You are not that special that God will give you a special leading. ஆமா, தேவன் ஒரு நம்ம ஒரு ரொம்ப பெரிய முக்கியஸ்தர்கள் அல்ல, முக்கியமான ஒரு விஷயத்தை பண்றதுக்கு நம்மளுடைய பிள்ளைகள். அவர் ஒரு முறை சொன்னதை கேட்டு நம்ம அப்படியே செய்வோம். You have the word of God. நம்ம கையில ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. God has sent you the written word. தேவன் வார்த்தையை எழுதி கையில கொடுத்து அனுப்பியிருக்காரு, எழுதி அனுப்பியிருக்காரு. God has sent you a letter. தேவன் நமக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு, அதுல போன் சொல்லியிருக்காரு. அதுதான் பைபிள். Instead of reading the letter and doing what it says, you say I will wait for a phone call from God. அந்த லெட்டரை படிக்கிறீங்க, அந்த லெட்டர்ல போன் போட்டுக்குது, நீங்க உட்கார்ந்துக்கிறீங்க ஒரு போன் காலம் ஒன்னு வரட்டும்னு. No, I need to know that if it's really his will. அப்புறமா சொல்றீங்க போறது சித்தமா இருக்குமோ, இன்னொரு லெட்டர் எதனா வருமோ என்று பல லெட்டருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். அது தவறு. Jesus is the word made flesh. இயேசு வார்த்தையா, வெறும் வார்த்தையா இருந்தவர், மனிதனாய் வந்தவர், மாமிசமாக வந்தவர். God does not lie. தேவன் பொய் சொல்ல மாட்டார். Just do what he said, man.
அவர் சொன்னதை நீங்க செய்யுங்க. Stop using your logic. உங்க மனசுல கண்டதை சொல்லுதுல அத முதல்ல நிப்பாட்டுங்க. அது பேசுறதை நிப்பாட்டுங்க. You are not Abdul Kalam. நீங்க ஐயா அப்துல் கலாம் ஐயா இல்ல. Yeah, he was a scientist. அவர் ஒரு பெரிய விஞ்ஞானியா இருந்தார். He had a sharp mind. அவர் நல்ல ஒரு கூர்மையான ஒரு You are not that. நீங்க அது இல்ல. Stop using your brains. அந்த மூளையை விட்டுட்டு வேதத்தை உபயோகப்படுத்து. Just do what the Bible says. அந்த வசனம் என்ன சொல்லுது அதை நீங்கள் செய்யுங்கள். It will make your life so easy. அது உங்களுடைய வாழ்க்கையை லகுவாக்கிரும், ஈஸி ஆக்கிரும். God will make you look so good. தேவன் உங்களை நல்ல பிள்ளைகளா பார்ப்பதற்கு நல்லவர்களா மாற்றி விடுவார். Man, people worship men of God. தேவன் மக்கள் தேவ பிள்ளைகளே தேவ man of God. Men of God, yeah. They worship man of God. தேவ மனுஷர்களே மக்கள் ஆராதிக்கிறார்களா? See, normally I'm a very sweet guy. நான் ரொம்ப இனிமையானவன். You can ask. Normally I'm a very sweet guy. நீங்க என்ன கேட்கலாம், நான் எப்போதும் ஒரு இனிமையானவன். But you can see I'm kind of stirred up. நீங்க என்ன பாத்தீங்கன்னா அப்படியே நான் உற்சாகமா இருக்கிறேன். I don't know anything about you guys, but it's the Holy Spirit who's doing it in me. எனக்கு உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பரிசுத்தவர் எனக்கு சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். See, God doesn't want you to be complacent. God doesn't want you to be in a place like this. ஆமா, இப்பேற்பட்ட ஒரு இடத்துல அமைதியா சாதாரண உட்கார்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. See, I have not heard anything about your church, but when I was sitting there, God showed me that image. நான் உங்க சர்ச்சை பத்தி கேள்வி கூட பட்டதில்லை. இன்னைக்கு வரும்போது தான் பார்த்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தார். Right, you people are enjoying and you just got stuck in a place. நீங்க நல்லா ஜாலியா இருக்கிறீங்க, ஆனா திடீர்னு ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க. And you're sitting and mourning about the sins that you have done, அங்க and உட்கார்ந்த God will இடத்துல not நீங்க use செஞ்ச me. அங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க செஞ்ச பாவத்தை சொல்லி என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். Stop doing that. நிப்பாட்டுங்க பாத. God loves you. தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. Above all, God loves the person who's sick. ஆமா, உங்களையே லவ் பண்றாரு. வியாதியா இருக்கிறவன சத்தியமா லவ் பண்றாரு. The person who is sick needs God. யாரெல்லாம் வியாதியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஜீசஸ் தேவை. இயேசு அவங்க அந்த மனுஷங்க. If you go, God will have to send a donkey. நீங்க போய் கை வைக்கலாம், ஆண்டவர் ஒரு கழுதையை கூப்பிட்டு அனுப்புவாரு. அது போய் சுகப்படுத்தி விட்டுருவாரு. You're at least better than a donkey. Pardon me? You're at least better than a donkey. நீங்க அந்த கழுதையை விட மிகவும் முக்கியஸ்தர்கள் அல்லவா? Come on man, we are the sons of God. நாம் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளும்பா. How can we be doubting that God will not give us something that we ask for? சந்தேகப்பட்டு கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? It is always God's will to heal. எப்போதும் ஆண்டவருடைய சித்தம் சுகப்படுத்துவது. There is nothing that can stop the power of God. அவருடைய வல்லமையை தடை பண்ண இந்த பூமியில ஒரே ஒரு சக்தி கூட கிடையாது. தெரிந்துக்கொள்ளுங்கள். Your sin cannot stop the power of God. உங்களுடைய பாவம் அவருடைய பவரை நிப்பாட்டாது. Your lack of prayer cannot stop the power of God. நீங்க ஜெபம் பண்ணலன்றதுக்காக அவருடைய பவரோட நிக்காது. Your lack of fasting cannot stop the power of God. நீங்க ஃபாஸ்டிங் போடலன்றதுக்காக அவருடைய பவர் நிக்காது. The only place you stop the power of God is when you decide I am not usable. நீங்க நிப்பாட்ற ஒரே இடம் நானு சரியில்லை அப்படி நினைக்கிறீங்க பாருங்க, அப்ப அவரோட பவர் போகாது. There's a scripture that says the same spirit that raised Christ from the dead lives in you. ஆமா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை யாராவது கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள நிலை கொண்டிருக்கிறார்னு அந்த வசனம் இருக்கு. யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? Romans 8:11. ரோமர் 8:11. It says the same spirit that raised Christ from the dead lives in you, dwells in you. 11ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். The same Holy Spirit who raised Christ from the dead and did every miracle after that, he is the one who's living in you. பரிசுத்த ஆவியானவர் தானே இயேசு உயிரை எழுப்பினாரு. நம்புறீங்களா? அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு. நம்மை கொண்டு மற்றவர்களை எழுப்புவார். He is the same one who's worked all these amazing wonders, raised so many people from the dead. அதே பரிசுத்த ஆவியானவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டும் அநேகரை எழுப்புவார். He's living inside you. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He's locked up inside you. அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். He's locked up. You've locked the Holy Spirit inside you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்.
Imagine all these countless miracles that he did from 2016 years before. நினைவு கூறுங்கள். Everything that he did, and he is locked inside you. அவர் செய்த அனைத்து அற்புதங்களையும் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். Can you understand how desperate he is to get out on people? நான் சொல்றதை நீங்க புரிந்து கொள்கிறீங்களா? ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அவர் எப்படி போராடி கொண்டிருக்கிறார் என்று. Thank you, Jesus. He is the same Holy Spirit who's done every miracle from the time of Jesus up till now. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது யாரெல்லாம் சுகப்படுத்தினாரோ அப்ப எந்த ஆவி கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சோ அதே ஆவி தான் இப்பயும் உங்களுக்குள்ள இருக்கு. The same Spirit. அதே ஆவியானவர். அன்றைக்கு எந்த ஆவி செயல்பட்டதோ அதே ஆவி தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளே செயல்படுது. சரீரம் தான் வேற, ஆவி ஒண்ணுதான். Yeah, he is living inside you. அவர் உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கார். He's done all these miracles. இவ்வளவு பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், இத்தனை லட்சக்கணக்கான காரியங்கள் அவர் செஞ்சிருக்கார். Now when he has come inside you, he wants to do miracles through you as well. அவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை கொண்டு இது போன்ற காரியங்களை செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு, ஆவலா இருக்காரு. He's trying his level best to get you out to on the people, you know. He just says, lay hands, I will do the work. அவரால முடிஞ்ச வரைக்கும் உங்களை இழுத்து கம்பல் பண்ணி கொண்டு போறாரு. நீ கை வை, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். Just speak a word and let me flow. நீ ஒரு வார்த்தை மட்டும் பேசு, நான் ஆறு போல புரண்டு ஓடுவேன் அப்படின்றாரு. And we've locked himself inside us. நாம அவர் ஆனா நமக்குள்ள பூட்டி வச்சிருக்கோம். Just because we think we are not worthy. நாம நினைக்கிறோம் ஏதோ நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நம்ம செஞ்சதெல்லாம் சரியில்லை, நம்ம ரொம்ப அபாத்திரமானவங்க நினைச்சு அவரை நமக்குள்ள பூட்டி வச்சிருக்கோம். That is a doctrine from the devil. அது பிசாசுடைய போதனை. The devil is scared of you. பிசாசு உண்மையிலே உங்களை பார்த்து பயந்து போயிருக்கிறான். And that is why he's trying his best to show you how weak you are. அதனாலதான் அவனால முடிஞ்ச வரைக்கும் கண்ட பொய்யெல்லாம் சொல்லி உங்களை வீக்கா இருக்கீங்க, உங்களால முடியாது, நீங்க பலவீனன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான். That is a lie. அது பொய். Jesus said the devil is a liar. When he speaks lies, he speaks his own tongue. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய்யனாவே இருக்கிறான், அவன் பாஷையே பொய் தான். Why would you listen to him? ஏன் அப்படிப்பட்டவனுக்கு நீங்க காது When the கொடுப்பீங்க? word of God says you are righteous. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்ல, நீங்க நீதிமான்களா இருக்கீங்கன்னு. You've been made the righteousness of God himself. தேவனுடைய நீதியாய் மாற்றப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுது வசனம். You are just like Jesus is. கிறிஸ்துவை போலவே இருக்கீங்க. Just believe in these words, man. இந்த வார்த்தைகளை நம்புங்க. Your life is going to be changing forever. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை காலங்காலத்துக்கும் மாற்றப்பட்டதா இருக்கும். The only hindrance to healing or to operating in the power of God is the fact that you believe there are hindrances. ஒரு வல்லமையில நடக்கிறதுக்கும் இல்லனா சுகத்துல நடக்கிறதுக்கும் ஒரே ஒரு தடை இருக்குன்னா அது நீங்க தான். தடை இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த எண்ணம் மட்டும்தான். அது தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது. The only hindrance is that you believe that there can be hindrances. ஐயோ ஏதாவது இருக்கும், ஏதாவது தடுத்துரும், ஏதாவது வந்துரும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அப்படி நினைக்கிற அந்த சிந்தனை மட்டும்தான் தடை. அந்த சிந்தனை இல்லைன்னா வேற எந்த தடையுமே கிடையாது. There is no other hindrance. வேற எந்த தடையுமே கிடையாது. And God has given you everything. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. You just have to use it. நீங்க அதை பயன்படுத்தணும், அவ்வளவுதான். Stop finding out hindrances and reasons why God will not. இதனால நடக்காதா, அதனால நடக்காதா, ஏன் வரல அப்படின்னு காரணங்கள் தேடிட்டு இருக்காதீங்க. Over these 2 days we'll be taking out most of your hindrances or the இந்த 2 thoughts. நாள்ல உங்க மனசுல நீங்க எதெல்லாம் இதனால அதனால நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்க மனசை விட்டு எடுத்துருவோம். But even after we've gone, you have to take and run with it. ஆனா நாங்க போனதுக்கு அப்புறமும் அந்த காரியங்களை வச்சிட்டு அதை படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி நீங்க அதோட சேர்ந்து அதுக்கு ஒத்ததா வாழணும். This meeting is not to come and make you feel good. நாங்க வந்து உங்களை நல்லா சும்மா அப்படி இப்படின்னு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லி நீங்க நல்லா உங்களுக்கு உணரணும்ன்றதுக்காக நாங்க வரல. If we are not going to change your life, we don't want to be here. உங்க வாழ்க்கைய மாத்த வேணாம்னா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். We don't want to waste our time coming halfway around India. அவ்வளவு தூரம் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி வந்து எங்க டைமை வேஸ்ட் பண்ண நாங்க விரும்பல. And we can't force you to change. ஆனா எங்களால உங்களை வந்து கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி மாத்த முடியாது. You yourself have to decide. நீங்க முடிவு பண்ணணும். We might force you and you might do it in front of us, but after we've gone you will not continue it. நாங்க உங்களை கட்டாயப்படுத்தினா நாங்க சொல்றதை எங்க கண்ணு முன்னாடி செய்வீங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் செய்யாம போயிடுவீங்க. See, the Christian life is in the living out. கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிற இந்த மேன்மையும் மகிமையும் வெளியில மக்கள் பார்க்கிற விதத்துல வாழ வேண்டிய வாழ்க்கை. It's in seeking first the kingdom of God. வேதவசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். When you seek his kingdom, நீங்க அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது, and you put it first,
அத முதல்ல வைக்கும்போது everything else starts working in your life. எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும். You will never have lack of anything. உங்களுக்கு குறையவே இருக்காது. Bible says young lions shall suffer hunger and die. வேத வசனம் சொல்லுது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். Yeah, but they who rely on God, they'll renew their youth. They'll fly on wings like eagles. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க அவர்களுடைய புது பலன் அடைந்து கழுகு போல பறப்பாங்களாம். David says, I was young and now I am old. I've never seen a righteous man begging for bread. தாவீது சொல்றான், நான் வாலிபனா இருந்தேன், இப்போ நான் முதிர் வயதா இருக்கிறேன், ஆனா இதுவரைக்கும் நீதிமானுடைய பிள்ளை ஆகாரத்துக்கு பிச்சை எடுத்ததை நான் பார்த்ததில்லைன்னு சொல்றான். All you have to do is just put God's kingdom first. ஆமா, செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல போடணும். And all the problems that you have will instantly vanish. நீங்க வச்சிருக்க உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படியே தூள் மாதிரி தூள் தூளா ஓடி போயிடும். The only reason the problems you have in your life is because you're trying to run your own life. உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டணும், நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. You think I know what is right to do, what is right for my family. கரெக்ட்டா நான் என்ன பண்ணணும், எது சரியா பண்ணணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. If I don't care for my family, who will care for my family? நீங்க நினைக்கிறீங்க நான் என் குடும்பத்துக்காக கவலைப்படனா யார் என் குடும்பத்துக்காக கஷ்டப்படுவாங்க. Bible says be careful for nothing. வேத வசனம் சொல்லுது ஒன்றுக்காகவும் கவலைப்படாதிருங்கள்னு சொல்லுது. For nothing. எதுக்காகவும்? Nothing means nothing. ஒன்றுக்கும்னா ஒன்றுக்கும். He says look at the birds. பறவையை பாருங்கன்னு சொல்றாரு. Look at the lilies. அந்த பூக்களை பாருங்கன்னு சொல்றாரு. They don't work for their food. அவங்க வேலை செய்யறது இல்ல, சாப்பிடுறது. They don't toil. அவங்க கஷ்டப்படல. Right? They just live and they serve the purpose that God has made for. அவங்க அப்படியே அதுங்க அப்படியே வளருது, அவ்வளவுதான். அது எதுக்காகவும் கஷ்டப்படல, விதைக்கல, நூற்கல, அறுக்கல, எதுவுமே செய்யல. அது அப்படியே இருக்குது. ஆண்டவர் அதை மகிமையா வச்சிருக்கார். Just do what you have made for. நீங்க எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதை மட்டும் செய்யுங்க. And you will be treated like kings. நீங்க ராஜாக்கள் மாதிரி நடத்தப்படுவீர்கள். God will make sure that you get the royal treatment. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு தேவையானது சகலம் நேரத்துக்கு வருதுன்னு அவர் தீர்த்து வைப்பார். He's got streets of gold. அவருக்கு தெரு எல்லாம் தங்கம். He is not a cheap God. அவர் ரொம்ப கம்மியான கடவுள் கிடையாது. If you work for him, he is going to surely take care of you. அவருக்காக வேலை செய்றவங்களா நீங்க இருந்தா நிச்சயமா உங்களுடைய சகல காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். If you work for your belly or for yourself, you will surely perish. இல்லனா உங்களுக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அழிஞ்சு தான் போவீங்க. God never made you to work for yourself. ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு உங்களை படைக்கவே இல்லை. Your entire life is supposed to be for the kingdom of God. உங்களுடைய வாழ்க்கையே தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் இருக்கு. And then he's going to take care of you so well that you'll be worried now where to keep the stuff that God has given you. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக வாழும்போது உங்களுக்கு அவ்வளவு சம்பத்தும் பெருமையும் புகழும் வரும். இருக்கிறத எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இடம் கொள்ளாமல் பெருகி இருப்பீர்கள். Your cup will start overflowing. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கும். Jesus said the ones who believe on me, out of their belly shall flow rivers of living water. ஆண்டவர் சொன்னாரு, என்ன விசுவாசிக்கிறவங்க அவங்க வயித்துல இருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்றுகள் புறப்படும்னு சொன்னார். When you put God first, this river starts flowing. நீங்க ஆண்டவர் முதல்ல வைக்கும்போது இந்த தண்ணி உங்கள்ல இருந்து ஊத்தா ஓடும். Just think on these, just meditate on these things. இந்த விஷயங்களை பத்தி யோசிங்க, இரவும் பகலும் இதுல தியானமா இருங்க. There's lot more to say, but I know you people are hungry. நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் பசிக்குதுன்னு. And the food smells awesome. சாப்பாடு மனமே ஏற்கனவே சூப்பரா இருக்கு. So I hope I didn't make anyone mad. Sorry? I hope I didn't make anyone mad. Okay, நான் யாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். See, I'm not like a very bold guy normally when I'm speaking to people. I'm very humble. ஹலோ, நான் இவ்வளவு தடால் புடால்னு பேசுற ஆள்லாம் கிடையாது. நம்ம ரொம்ப பணிவா பேசுற ஆள் தான். I'm very sweet. நான் ரொம்ப கனிவா பேசுற ஆளு. But when I'm on the stage and when the Lord is speaking through me, I just go crazy. நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் என்னை பயன்படுத்தும் போது அவர் எல்லாத்தையும் செய்றார். So if you got problem with what I said, take it up with God. நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஆவியானவர் பேசுனது, நான் பேசுனது. I'm not responsible. I just made myself available. நான் என்ன ஆவியானவர் பேசினார், அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அது எனக்கு தெரியாது. Praise God. Hallelujah.